கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை ஆனி மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இன்றைய தியான வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. தியானம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார். சில வேளையிலே விசுவாச மார்க்கத்தார் தாங்கள் இன்னும் உலகத்திலே தான் வாழ்கிறோம் என்பதை மறந்து போய் விடுகின்றார்கள். அதனால் வாழ்க்கையிலே எதிர்பாராத உபத்திரவங்கள் வரும்போது சோர்ந்து போய் விடுகின்றார்கள். இன்று சில சாரார் உலக ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் குறித்து தவறாக போதித்து சில விசுவாசிகளின் மனதை இந்த உலகத்தின் போக்கிற்கு திருப்பி விடுகின்றார்கள். அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராத படியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்ட படியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்பதை மறந்து போய் விடுகின்றார்கள். இந்த உலகத்தால் உபத்திரவங்கள் ஏற்பட்டாலும் ஆண்டவர் இயேசுவை சார்ந்து வாழ்கின்றவர்கள் அவைகள் மத்தியிலே வெற்றி சிறக்கின்றார்கள். அப்போஸ்தலராகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தின் 8ஆம் அதிகாரத்திலே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அறிக்கையிட்டது போல நாமும் நம்முடைய வாழ்விலே அந்த அறிக்கையிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தேவனே, இந்த உலகத்திலே என் வாழ்விலே உண்டாகும் பின்னடைவுகளை கண்டு நான் சோர்ந்து போகாமல் உம் வார்த்தையினாலே ஜெயம் கொள்ள வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.